Hi friends, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு our சேனல் 2T ட்ரெண்டிங் ட்ரெடிஷன். சமீபத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்தது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த மாநாடு முருக பக்தர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களோட கவனத்தையும் ஈர்த்துச்சுன்னு சொல்லலாங்க. இந்த மாநாட்டில் 1300 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதில் சிறந்த கட்டுரையாக பேராசிரியர் திரு வே தமிழ்நாயகம் அவர்கள் எழுதிய உலகில் முதல் வேதியியல் விஞ்ஞானி போகர் அப்படிங்கிற கட்டுரை தேர்வு செய்யப்பட்டிருக்குங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி சித்தர் போகரை பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வீடியோவை டெலிட் பண்ணும்படி ஆயிடுச்சு. இந்த ஆய்வு கட்டுரையை படித்ததுக்கப்புறம் மறுபடியும் சித்தர் போகரோட வீடியோ போடணுன்னு எனக்குள்ள தாட் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, இந்த கட்டுரையோட சாராம்சத்தை இப்போ பார்க்கலாம். இரும்பை தங்கமாக்குற ரசவாதத்தின் முன்னோடி போகர்னு நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் போகர் சித்தரோட வரலாற்றை ஆய்வு பண்ணும்போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கட்டுரையில் ஆசிரியர் போகரை உலகின் முதல் வேதியியல் விஞ்ஞானின்னு சொல்கிறாரு. உலகம் ஃபுல்லாக உள்ள வேதியியல் விஞ்ஞானிங்க எல்லாம் தனிம வரிச அட்டவணையில் இருக்கிற 118 தனிமங்களை நிலத்தில் இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் போகர் 4800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தாவரங்களில் இருந்து தனிமத்தை பிரித்து எடுத்திருக்கிறாரு. பழனி ஆண்டவர் சிலையை உருவாக்க போகர் பயன்படுத்தியது நவபாஷானம். வீரம், பூரம், ரசம், ஜாதிலிங்கம், கந்தகம், கௌரி பாஷானம், வெள்ளை பாஷானம், மிருதார் சிங், சிலாஜித். இது கூடவே சில வஸ்துக்களையும் மூலிகைகளையும் கலந்து திரவநிலை குழம்பை உறுதியான திடப்பொருளாக மாற்றியிருக்கிறாரு போகர். கொடிய விஷயங்களை நம்ம பட்டியலிட்டோம்னா 4வது இடத்துல இருக்கிறது பாதரசம். ஆனால் அப்பேற்பட்ட இந்த கொடிய விஷத்தை சுத்திகரித்து நவபாஷான சிலை செய்ய முக்கிய பொருளாக போகர் பயன்படுத்தி இருக்கிறாரு. நவபாஷானம் மட்டும் இல்லாமல் கூட 81 வகையான வஸ்துக்களையும் இதில் கலந்து இந்த நவபாஷான சிலையை போகர் செஞ்சிருக்கிறாரு. இவருக்கு சிலை செய்ய 81 சித்தர்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. இவர் உருவாக்கின இந்த கலவையை 9 விதமான எரிபொருட்கள் கொண்டு காய்ச்சி 81 முறை வடிகட்டி சுத்திகரித்திருக்காங்கன்னு போகரோட பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஷான கலவையில் லிங்கம், செந்தூரம், பாதரசம், ரசகற்பூரம், வெடி உப்பு, பாறை உப்பு, சவிட்டு உப்பு, வாழை உப்பு, எருக்கம்பால், கள்ளிப்பால், வெண்காரம், சங்குப்பொடி, கல்லார், பூநீர், கந்தகம், சிப்பி, பவளம், சுண்ணாம்பு, சாம்பிராணி, இரும்பு, வெள்ளியம், அரிதாரம், குன்றிமணி உள்ளிட்ட பல்வேறு வேதிப்பொருட்களும் போகர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இந்த நவபாஷான சிலை செய்கிறப்போ 81 சித்தர்களும் சுவாசிக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கடுமையான விஷத்தன்மை கொண்டதாக இருந்ததுனால குறிப்பிட்ட சில நாழிகைகள் மூச்சை அடக்கித்தான் இந்த 81 சித்தர்களும் இந்த நவபாஷான சிலையை செஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. சீனாவிலிருந்து திரும்பிய போகர் ஒரு 10 விதமான விசேஷ மூலிகைகளை பொருட்களை கொண்டு தசபாஷானம்ங்கிற ஒரு சிலையை உருவாக்குறாரு. இதுதான் பூம்பாறையில் இருக்க முருகன் சிலைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதை கூட சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனிதன் சித்தர்களை போன்று 800 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மூலிகை கலவையை போகர் தயார் செய்தாருன்னும் அது பழனியில் பிரதிஷ்டை பண்ண போகிறதாக தயாராக இருந்தாருன்னும் அப்போது நாரதமுனி தோன்றி அவரவர் கர்மாவிற்கு ஏற்றபடிதான் அவரவர் ஆயுள் தீர்மானிக்கப்படுது, பிரதிஷ்டை பண்ண வேண்டாம்னும் சிவபெருமான் கூறியுள்ளதாக போகர்கிட்ட சொல்கிறாரு நாரதமுனி. இந்த புராண நிகழ்வை நினைவு கூறும் விதமாக தான் பழனி மூலஸ்தானத்தில் வலதுபுறத்தில் நாரதருக்கு சிலை இருப்பதை நம்ம இப்போவும் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான நம்ம முருகனோட யுகம் ஆரம்பமாயிடுச்சுன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த பழனியில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. துதிக்கும் மடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஓர் துணையாகும். முருகா என்று துதிப்பவர்களை கெடுக்க எவர் மனசில் நினைச்சா கூட அவர் குலத்தையே அறக்கலையுமான் எம்பெருமான் முருகனோட வேல். கருணையே வடிவான கலியுக தெய்வம் நம்ம முருகப்பெருமானோட திருவடியில் பணிவோம். எல்லா புகழும் முருகனுக்கே.
வாழ்க வளமுடன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் ட்ரூட்டி. தேங்க்யூ.